சென்னையில் தான் அந்த படம் ஷூட்டிங் போயிட்டு இருக்குன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. அது வந்து பையனூரில் இருக்கிற பெப்சினுடைய இதில் தான் நடந்துட்டுருக்கு. அங்கே தான் ஷூட்டிங் போயிட்டுருக்கு. பெரிய பெரிய செட்டெல்லாம் போட்டு பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே யாரும் ஆக்சஸ் கிடையாது. பொலிட்டிக்கல் பார்ட்டி வந்து இன்றைக்கி அவர் கிடச்சிருக்குது அது 1 இயர் தான். இந்த ஏப்ரல் ஆரம்பித்து அடுத்த ஏப்ரல் வரைக்கும் தான். மே மாதம் எலெக்ஷன் வந்துடும். எந்தளவு மக்களை போய் நெருங்கி பழக போகிறாரு, நெருங்கி அவங்களோட இன்ட்ராக்ட் பண்ண போகிறாரு வச்சு தான் அவருடைய மூமெண்ட் இருக்கும். மறந்துடாதீங்க, நம்ம ஒரிஜினல் கோட்டினுடைய படமும் நிறைய இருக்குது. அதாவது அவருடைய படம் வந்து கேங்கர்ஸ்னு ஒரு படம் வரப்போது, சுந்தர் சி சாரினுடைய படம். அவர் வந்து ஓப்பனாக சொல்லியிருக்காரு, எனக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு வந்து குளிர் ஜுரம் இருந்தது, ஆனாலும் இந்த ப்ரொமோஷன் நான் மிஸ் பண்ணக்கூடாது. என்ன காரணம்னா ப்ரொமோஷன் தான் அந்த ஒரு ஈவெண்ட் தான் அவங்க பண்ணாங்க. இதுக்கு காரணம் இதுதான், அதுக்கு காரணம் இதுதான், அவருக்கு இந்த ஹேபிட்டு அந்த ஹேபிட்டு என்னமோ பக்கத்தில் இருந்து பார்த்த மாதிரியும், அவர் வந்து உண்மையிலே அவர் வாழ்க்கையில் நடந்ததை ஒரு நாளும் பார்த்த மாதிரியும் இவங்க வந்து பேசுறது தான் மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட். ஒரு ஊடகங்களுக்கு ஒரு எல்லை ஒன்று இருக்குது. ஒரு எல்லையை தாண்டி நம்ம வந்து பர்சனல் கமெண்ட் பண்ணும்போது அது வந்து கண்டிப்பாக யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. படம் பார்த்து முடித்த உடனே நான் சொன்னேன், இட் இஸ் கோட் பி அல்டிமேட் விக்டரி. 2 படமாவது நான் வந்து மியூசிக் வெளி படங்களுக்கு நான் பண்ணுவேன். பெரிய நடிகர்கள் நடித்த படம் மட்டும் இல்லாமல் எல்லா படங்களுக்கும் பண்ண போகிறேன். நான் 2 படம் நடிப்பேன், ஆனால் 2 படம் மியூசிக் நான் வந்து கண்டிப்பாக பண்ணுவேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். 2025 தமிழ் சினிமாக்கே ஒரு பெரிய இதாக இருக்க போதுன்னு பார்க்கும்போதே தெரியுது. லைனப்ஸை பார்த்தாலே தெரியுது. இட்லி கடை, சூர்யா 44, அதுக்கப்புறம் தளபதி 69, அஜித் சாரோட 2 மூவி விடாமுயற்சி அண்ட் குட் பேட் அக்லி இருக்கும்போது நீங்கள் எந்த படத்துக்கு எதிர்பார்க்குறீங்க? இல்லை, நான் நிறைய படம் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். ஸோ ஏற்கனவே கூலி படத்துக்கு பெரிய எதிர்பார்ப்புனா இந்த படம் இப்போ ஆரம்பிக்க போகிறாங்க. இந்த படம் இப்போ அடுத்த படம் ரஜினி சாரோட அடுத்த படம் ஆரம்பிக்க போகிறாங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த படம் ஒருவேளை அக்டோபர் நவம்பரில் வரலாம். ஏன்னா நான் ஸ்டாப்பாக ஷூட்டிங் போகிறாங்க. ஸோ அப்போ 2 படம் ரஜினி சார் படம் வந்தால் எப்படி இருக்கும்? அஜித் சாரோட 2 படம் மட்டும் இல்லை, ரஜினி சாரோட 2 படம். அல்டிமேட்டாக இப்போ பார்த்தீங்கன்னா விஜய் சார் வந்து பெரிய எதிர்பார்ப்பில் இருக்காரு. அவருடைய படம் பார்த்தீங்கன்னா தளபதி 69 லாஸ்ட் படம் வந்து இந்த வருஷம் வருது. அதே மாதிரி நீங்கள் சூர்யா சார் எடுத்திங்கன்னா 2 படம். இப்போ ரெட்ரோ இப்போ வந்து ஆல்ரெடி அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அடுத்தது 45 படமும் இந்த வருஷம் வரும். இப்படி வரிசையாக சிவகார்த்திகேயனுடைய படம் வந்து டெஃபினட்டாக வந்து முருகதாஸ் சார் படம் வந்துடும். ஸோ இப்படி பல நடிகர்கள் நடித்த படங்கள் வந்து கண்டிப்பாக இந்த வருஷம் வரப்போகுது. ஸோ திஸ் இஸ் கோட் பி அ கேலப்பிங் இயர். கேலப்பிங்காக இருக்க போது. மறந்துடாதீங்க, நம்ம ஒரிஜினல் கோட்டினுடைய படமும் நிறைய இருக்குது. அதாவது அவருடைய படம் வந்து கேங்கர்ஸ்னு ஒரு படம் வரப்போது, சுந்தர் சி சாரினுடைய படம். அந்த படமும் இந்த வருஷம் வரும். அடுத்தது அரண்மனை 5 ஆரம்பிக்கணும், அதோடைய படமும் இந்த வருஷம் கொண்டு வரணும்னு பிளான் பண்ணுறாரு. ஸோ இப்படி பல படங்கள் இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்து ஒரு கேலப்பிங்கான இயரா 2025 இருக்கும் தான் இண்டஸ்ட்ரி ஃபுல்லாக எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா இந்த வெற்றி இப்போ இந்த பொங்கலுக்கே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் படங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு. வணங்கானு கூட நல்ல ரெஸ்பான்ஸ். இப்போ வந்துருக்கிற எல்லா படங்களுக்கும் ஒரு வெற்றி வரும்போது ஆட்டோமேட்டிக்காக இண்டஸ்ட்ரி ஃபுல்லாக கான்ஃபிடன்ஸ் வந்துடுது. 2025 இஸ் கோன் டு பி a great year for தமிழ் சினிமா. வெயிட் பண்ணி பார்க்கலாம், அடுத்தடுத்து என்னென்ன படங்கள் வருது, எப்படி எல்லாம் வெற்றி அடையுதுன்னு பார்த்து. சென்னையில் தான் ஷூட்டிங் போயிட்டு இருக்கு, ஒரு மாதிரி நேச்சுரலாக ஷூட்டிங் போயிட்டு இருக்குன்னு கேள்விப்படுறோம். என்ன சார் பண்ணிட்டு இருக்காங்க அச்சுவினோத் அண்ட் விஜய் சார்? சென்னையில் தான் அந்த படம் ஷூட்டிங் போயிட்டு இருக்குன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. அது வந்து பையனூரில் இருக்கிற அந்த இது இருக்குது பார்த்தீங்களா, பெப்சினுடைய இதில் தான் நடந்துட்டுருக்கு. அங்கே தான் ஷூட்டிங் போயிட்டுருக்கு. பெரிய பெரிய செட்டெல்லாம் போட்டு பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே யாரும் ஆக்சஸ் கிடையாது, அதனால் யாருக்கும் தெரியல. பட் ஆனால் நான் ஸ்டாப்பாக ஷூட்டிங் போயிட்டுருக்கு. ஒரே காரணம்னா விஜய் சார் என்ன சொல்லியிருக்காரு, எனக்கு மார்ச்சுக்குள்ளே படத்த முடியுங்க, நான் மார்ச் பிறகு அவைலபிள் இல்லை, ஏப்ரல்லேருந்து அவர் வந்து கம்ப்ளீட் கேம்பெயினில் இறங்க போகிறார் அப்படின்னு தான் எல்லாரும் சொல்கிறாங்க. அதாவது எல்லா டிஸ்ட்ரிக்டும் போகணும், எல்லா டிஸ்ட்ரிக்டும் போய் மக்களை போய் பார்க்கணும். நான் வந்து ஒரு எனர்ஜியை க்ரியேட் பண்ணணும்னு பார்க்குறாரு. இந்த பார்ட்டி வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டி வந்து இன்றைக்கி அவர் கிடச்சிருக்குது அது 1 இயர் தான். இந்த ஏப்ரல் ஆரம்பித்து அடுத்த ஏப்ரல் வரைக்கும் தான். மே மாதம் எலெக்ஷன் வந்துடும். அப்போ அந்த 1 இயரில் அவர் என்ன பண்ண போகிறாரு, எந்தளவு மக்களை போய் நெருங்கி பழக போகிறாரு, நெருங்கி அவங்களோட இன்ட்ராக்ட் பண்ண போகிறாரு வச்சு தான் அவருடைய மூமெண்ட் இருக்கும். ஒரு மூமெண்ட்டுமே அவருக்கு அப்போ தான் கிடைக்கும் பொலிட்டிக்கல் ஃபோர்ஸாக. அதனால் வந்து அவர் மார்ச்சுக்குள்ளே அந்த படத்தை முடிக்கணும்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து இப்போ போயிட்டுருக்கு. இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு 30 டேஸில் படம் முடிஞ்சிடும் அவருடைய போர்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அது டெஃபினட்டாக முடிஞ்சிடும். 30 டேஸ் 40 டேஸ்க்குள்ளே படம் முடிஞ்சிடும். அப்புறம் மீதி போர்ஷன்லாம் முடிச்சுட்டு மார்ச்சுக்குள்ளே படம் முடிச்சிருவார். ஏன்னா அவங்க டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்களே. ஸோ கண்டிப்பாக அந்த படம் வந்து வெச்சனத்தை பற்றி சொல்லவே வேணாம். பக்கா பிளானிங் அண்ட் எக்ஸிக்யூஷனில் அவர் சூப்பராக இருப்பார். ஆனால் அந்த படம் வந்து கரெக்டாக டேட் படி வந்துடும் அக்டோபர் மாதம். பட் இப்போதைக்கு விஜய் சார் வந்து இந்த படத்தில் தான் ஃபுல் ஃபோக்கஸாக இருக்கார். ஏன்னா அவருக்கு வந்து அரசியலும் இதுவும் ஒரே டைமில் பண்ண முடியல. ஸோ சினிமா ஃபுல்லாக நம்ம கான்சென்ட் பண்ணி இந்த படத்தை முடிச்சிடலாம் அப்படின்றதுக்காக தான் நான் ஸ்டாப்பாக ஷூட்டிங் போயிட்டு. ஒரு ஹீரோவோ அவங்களோட சொந்த முடிவை கூட இங்கே எடுக்க முடியாத நிலை வந்து இங்கே உருவாகிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒருத்தவர் ஃபீவர்னு அவரே சொல்கிறாங்க, அந்த ஸ்டேஜ்லேயே அறிவிக்கிறாங்க. ஆனால் தொடர்ந்து அவரை பற்றி பல அவதூறான செய்திகள் இங்கே பரப்பப்படுத்தலை. இது ஒரு நடிகரா, ஒரு இயக்குனரா, ஒரு ப்ரொடியூசரா எவ்வளோ கஷ்டமாக இருக்குது? இல்லை, டெஃபினட்டாக ஹர்ட் ஆகும்ல. இப்போது நீங்கள் இட்டுக்கட்டி கதை சொல்கிறீங்கள, அதாவது உங்களுக்கு உண்மையை தெரியாது. அவர் வந்து ஓப்பனாக சொல்லியிருக்காரு, எனக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு வந்து குளிர் ஜுரம் இருந்தது, ஆனாலும்
இந்த ப்ரொமோஷன் நான் மிஸ் பண்ணக்கூடாது. என்ன காரணம்னா ப்ரொமோஷன் தான் அந்த ஒரு ஈவெண்ட் தான் அவங்க பண்ணாங்க. அந்த ஒரு ஈவெண்ட்டில் சுந்தர்சி சாரும் வேறு யாரும் வரல, சந்தானம் வரல, யாரும் வரல, ஒன்லி அவர் தான் வந்திருக்காரு அண்ட் அஞ்சலி வராங்க. இப்போ அவருக்கு எப்படி இருக்கும்? அவர் கூட இல்லைன்னா அந்த ஈவெண்ட் எப்படி ரீச் ஆகும்? இப்போ ஆப்வியஸ்லி இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்கணும் அப்படின்னா ஹீரோ வந்தாகணும். இப்போ ஹீரோ வரணும்னு ஆசைப்படும் போது விஜய் ஆண்டனி வராரு, இப்போ வரும்போது நான் வரலன்னா எப்படி இருக்கும்? அப்போ ஈவெண்ட்டே பெருசாக இருக்காதுல்ல. அந்த படமே 12 வருஷம் வராமல் இருக்குது. அப்படி வராமல் இருந்த படத்தை நான் வந்து அட்லீஸ்ட் பூஸ்டப் பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு என்ன ஆனாலும் பிரச்சனை இல்லை, உடம்பு எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வராருல்ல. அப்படி வரும்போது அதை எப்படி பார்க்கணுன்னா கன்சர்னாக பார்க்கணும். சார் என்னாச்சு சார், உங்கள் உடம்பை பார்த்துங்க, கொஞ்சம் பத்திரமா இருங்க, அதாவது இந்த மாதிரி இதில் நீங்கள் வந்து மாட்டிக்காதீங்க, இன்னும் ஃபர்தராக இன்ஃபெக்ஷன் ஆகிட போகுது, அடிக்கடி எல்லாம் வெளியில் வராதிங்க, இப்படிலாம் சொல்லியிருந்தா ஓகே. அதை விட்டுட்டு இவருக்கு காரணம் இதுதான், அதுக்கு காரணம் இதுதான், அவருக்கு இந்த ஹேபிட்டு அந்த ஹேபிட்டு என்னமோ பக்கத்தில் இருந்து பார்த்த மாதிரியும், அவர் வந்து உண்மையிலே அவர் வாழ்க்கையில் நடந்ததை ஒரு நாளும் பார்த்த மாதிரியும் இவங்க வந்து பேசுறது தான் மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட். ஒரு ஊடகங்களுக்கு ஒரு எல்லை ஒன்று இருக்குது. ஒரு எல்லையை தாண்டி நம்ம வந்து பர்சனல் கமெண்ட் பண்ணும்போது அது வந்து கண்டிப்பாக யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரு எல்லை வரையும் பேசலாம். நீங்கள் வந்து இப்போ ஏன் இப்படி உடம்புக்கு எடுத்துக்கணும், ஒரு ஏன் இப்படி ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கணும், இப்படியெல்லாம் நீங்கள் சொல்லலாம். ஆனால் அதுக்கு பின்னாடி வந்து எதனால் இது நடந்தது, இதெல்லாம் நடந்திருக்கும், அதெல்லாம் நடந்திருக்கும், அவர் அப்படி நடந்திருப்பார், இப்படி நடந்திருப்பார் சொல்லும்போது நீ எப்போ பார்த்த இதெல்லாம்? எனக்கு அந்த கேள்வி தான் வரும். நீ எப்போ போய் பார்த்த? நீ ஷூட்டிங்கில் இருந்தியா, இல்லை அவர் வீட்டில் போய் பார்த்தியா, அவர் இந்த மாதிரி வந்து இதெல்லாம் பண்ணார், அதனால தான் உடம்பு இப்படி ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்கு உனக்கு என்ன அதிகாரம் இருக்குது? ஃபஸ்ட்டு நம்மளுக்கு விஷயம் தெரியாது. நம்ம பக்கத்துலேருந்து பார்க்காத போது இவ்வளோ தூரம் பர்சனலாக பேசும்போது எல்லாருமே காயப்படுத்தும்ல. ஏன்னா உண்மை அது கிடையாது. உண்மை அதை தாண்டி பல விஷயங்கள் இருக்குது. ஸோ அது அவருக்கு மட்டும் தான் தெரியும், அவங்க ஃபேமிலிக்கு அட் பெஸ்ட் தெரியும். அதனால் இப்படியெல்லாம் பேசுறதை ஊடகங்கள் தவிர்க்கணும். ஆனால் இதெல்லாம் விட்டுருங்க. அவங்க அவ்வளோ பேசி கடைசியில் என்ன மாதிரி ஒரு சக்ஸஸ் வந்து இந்த படத்துக்கு வந்துருப்பாருங்க. இன்றைக்கி உலகமே பார்த்து கொண்டாடுது. நான் ஃபோன் பண்ணி பேசி ரொம்ப நான் என்ன சொன்னேன்னா, நான் அதுக்கு ஆக்சுவலி படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் அவரை பார்த்து நான் சொன்னேன், சார் நீங்கள் இப்போ you are going through one particular stressful period. ஸ்ட்ரெஸ்ஸுன்னா உங்களுக்கு உடம்பு வந்து ஒரு சின்ன ஒரு பாதிப்பு இருக்குது, அதை வந்து ஊடகங்களில் வேறு மாதிரி பேசுகிறாங்க, ஒரு மனசால் நீங்கள் வந்து ஒரு காயப்பட்டிருக்கீங்க, அந்த காயத்துக்கு ஒத்தடமாக இந்த படத்தோட வெற்றி இருக்கும் அப்படின்னா. இப்படி தான் நான் சொன்னேன். அவர் காரில் வெயிட் பண்ணியிருந்தார், ப்ரீமியர் ஆரம்பத்துக்கு முன்னாடி வந்து சத்தியம் பக்கத்தில் வெயிட் பண்ணியிருந்தார். அப்போ நான் அவரை பார்த்துட்டு நான் சொன்னேன், இந்த பாருங்கள், இந்த படத்தினோட வெற்றி உங்களோட எல்லா காயத்துக்கும் ஒரு பெரிய மருந்தாக இருக்கும், அவ்வளோ பெரிய வெற்றி உங்களுக்கு வரப்போகுது அப்படின்னு நான் சொன்ன உடனே அவர் சொன்னார், சார் நீங்கள் சொன்னது பறிக்கிட்டேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு படத்துக்கு போனோம். அது பிறகு தான் அவரும் வந்தார், தியேட்டரில் வந்தார், நானும் படம் பார்த்தேன். படம் பார்த்து முடித்த உடனே நான் சொன்னேன், இட் இஸ் கோட் பி அல்டிமேட் விக்ட்ரி. அங்கே இருந்த ஊடகங்களில் நான் பேசுனது என்னென்னா, இந்த படம் இந்த பொங்கலுக்கு மிகப்பெரிய வெற்றி அடைய போகுது, அதில் டவுட்டே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நான் சுந்தர்சி சாரையும் எல்லாரையும் வாழ்த்து சொல்லிட்டு வந்தேன். அது பிறகு நேற்று நான் வந்து இதில் இந்த படத்தோட வெற்றி எப்படிப்பட்ட வெற்றின்னா, ஒரு சைடில் ஊடகங்கள் என்னென்னமோ தேவையில்லாத விஷயங்கள்லாம் பேசி ஹர்ட் பண்ணுறாங்க. நடிகர் சங்கம் நோட்டீஸ் கொடுக்குற அளவு போயிடுச்சு. யாரெல்லாம் இந்த மாதிரி பேசுனாங்களோ அவங்களுக்கு நோட்டீஸ் கொடுக்குறாங்க, இந்த மாதிரிலாம் நீங்கள் பேசக்கூடாது அப்படின்னு. ஆனால் அடுத்த சைடில் என்ன பார்த்தீங்கன்னா, அது அவர்களுக்கு மாபெரும் வெற்றி ஒரு படம் கிடைக்குது. அவர் கரியரில் ஒரு பெரிய வெற்றி படமாக இந்த பொங்கலுக்கு கிடைக்குது. அது பெரிய விஷயம் தானே. அடுத்ததாக விஜய் ஆண்டனி அவர்கள் வந்து நடிப்புல ஃபோக்கஸ் பண்ணிட்டு மியூசிக்கில் போகிறாரு. மியூசிக்லாம் இந்த படம் பெரிய வெற்றி. எல்லோரும் என்ன சொல்கிறாங்க, இந்த 3-4 சாங் அல்டிமேட் சக்ஸஸ். எல்லா ரிவ்யூவில் என்ன சொன்னாங்க தெரியுமா, இந்த சாங்ஸ் எல்லாம் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட்டு அப்படின்றாங்க. நான் விஜய் அவர்களுக்கு ஃபோன் பண்ணி நான் சொன்னேன், தலைவா இனிமேல் வந்து நீங்கள் அட்லீஸ்ட் 2-3 படமாவது வெளியில் பண்ணுங்க, மியூசிக் பண்ணுங்க. அவர் சொன்னார், சார் கண்டிப்பாக பண்ணுறேன் சார் இனிமேல் அப்படின்னாரு. ஸோ பாருங்கள், எப்படியெல்லாம் ஒரு படத்தோட வெற்றி எல்லாம் என்னென்ன ஒரு விஷயத்த தமிழ் சினிமா நல்லது மாற்றம் கொண்டு வர பாருங்க. இனிமேல் அவர் வந்து இல் பி பேக். நேற்றே வந்து கமலா தியேட்டர் போயிட்டு ஆடியன்ஸ் கூட பேசி பாடியெல்லாம் நம்ம என்டர்டெயின் பண்ணி கையெல்லாம் ஆடலை, கையெல்லாம் ஆடலப்பா, பாருங்கப்பா நான் வந்து என்டர்டெயின் பண்ணுறேன்னு பாட்டு பாடுறாரு, ஓ மை டியர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்ததாக அவர் என்கிட்ட சொன்னார், ஃபோன் பண்ணி பேசும்போது சொன்னார், சார் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார், நான் வந்து இப்போ பொங்கலுக்கு நான் வந்து பல ஊர்களுக்கு போகிறேன், தியேட்டர் விசிட் பண்ண போகிறேன் அப்படின்றாரு. பாருங்கள், வித்தின் நோ டைம், ஒரு வாரத்துக்குள்ள எவ்வளவு பெரிய மாற்றம் பார்த்தீங்களா? ஒரு வெற்றி வந்து எந்த அளவு மாற்றுது பாருங்க. ஸோ இதுதான் ஊடகங்கள் புரிஞ்சுக்கணும். நம்ம வந்து அதிகபட்ச கமெண்ட்லாம் பேசுறதுக்கு முன்னாடி என்ன சொல்லணும்னா, அப்படி மாறிடும் உலகம், அப்படி மாறிடும் சுச்சுவேஷன், அப்படி மாறி போச்சு பாருங்க. இன்னைக்கு மாபெரும் வெற்றி. இன்னைக்கு அவர் வந்து என்ன சொல்றாரு, சார் நான் எல்லா ஊருக்கும் போயிட்டு நான் மக்களோட மக்களாக படத்தை பார்த்து செலிப்ரேட் பண்ண போறேன்றாரு. ஸோ அங்கே அவருக்கு வெற்றி. விஜய் ஆண்டனி அவர்கள்லாம் சொல்றாரு, சார் நான் மினிமம் 2 படமாவது நான் வந்து மியூசிக் வெளி படங்களுக்கு நான் பண்ணுவேன், பெரிய நடிகர்கள் நடித்த படம் மட்டும் இல்லாமல் எல்லா படங்களுக்கும் பண்ண போகிறேன், நான் 2 படம் நடிப்பேன், ஆனால் 2 படம் மியூசிக் நான் வந்து கண்டிப்பாக பண்ணுவேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. அடுத்தது சந்தானம் அவர்கள் நான் கால் பண்ணி பயங்கரமாக வாழ்த்து சொன்னேன், தலைவா யூ ஆர் த கோட் ஆஃப் காமெடி. ஸோ நீங்கள் வந்து இவ்வளோ சூப்பராக பண்ணி இந்த படத்தினுடைய வெற்றிக்கு ஒரு மிக முக்கியமான காரணமாக இருக்கீங்க அப்படின்னு நான் சொல்லும்போது நான் அப்போ தான் ஒன்று சொன்னேன், சார் மீதி படங்களில் நடிங்க சார், ஹீரோவை மட்டும் நடிக்காதீங்க, உங்களை நாங்கள் அட்லீஸ்ட் ஒரு 5-6 படத்தில் வருஷத்தில் பார்க்கணும் அப்படின்னா. சார் கண்டிப்பாக பண்ணுறேன் சார், இனிமேல் நான் வந்து மினிமம் 2-3 படம் நான் வெளிப்படத்தில் நடிக்கிறேன் அப்படின்னு சொன்னார். வெளிப்படத்தில் நடிக்கிறேன் அப்படின்னு சந்தானாவை சொல்லும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா
நான் சொன்னேன் நீங்கள் வந்து சின்ன படம் நடிக்கல, பெரிய படத்தில் பெரிய பெரிய ஹீரோக்கள் நடிக்கலாம். ஏன்னா அவர் எந்த பெரிய ஹீரோக்கள்லாம் நடித்தாரோ கூடவே அதெல்லாம் மாபெரும் வெற்றி. ஆர்யா கூட, விஷால் கூட நீங்கள் எடுத்து பாருங்களேன், ஜீவா கூட அப்படிலாம் அவர் நடித்து உதயநிதி சாரோட நடித்தார். அந்த படம்லாம் மாபெரும் வெற்றி. ஸோ நான் என்ன சொன்னேன், தலைவா ஒன்றுமே இல்லை, நீங்கள் ஒரு 2-3 படம் மீதி நடிகர்களோட நடிங்க, பேரலல் ஹீரோவா ஒரு ஃப்ரெண்டாக கூடவே இருப்பார்ல, அது படம் ஃபுல்லாக இருப்பார், கவுண்டர் கொடுத்து நம்மளை என்டர்டெயின் பண்ணி படத்தை வெற்றி பண்ணிடுவார். நான் சொன்னேன் 2 படம் ஹீரோ நடிங்க, ஒரு 3 படம் வந்து வேறு மீதி படங்களில் நடிங்கன்னா, சார் கண்டிப்பாக நான் பண்ணுறேன் சார், நீங்கள் பாருங்கள் நான் பண்ணுறேன், கதைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், நல்ல கதை வரும்போது நான் பண்ணிவிடுவேன், இனிமேல் நான் பண்ண போகிறேன் அப்படின்னாரு. அங்கே ஒரு மாற்றம் வருது. சுந்தர் சி சாரை பற்றி சொல்லவே வேணாம், அவர் ஏற்கனவே ஓஜி தான், ஓஜி ஆஃப் காமெடி. அவருக்கு வந்து இன்னும் ஒரு முறை மீண்டும் ஒரு முறை ஒரு வெற்றி படமாக கிடைக்குது. இதை விட மிக முக்கியமான இண்டஸ்ட்ரிக்கு பெரிய சேஞ்ச் என்னென்னா, ஜெமினி ஸ்டுடியோஸ் வந்து இந்த படம் ஸ்டக் ஆகி மாபெரும் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டக்காக நிற்கிது. அவங்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃப், புரியுதுங்களா? இப்போது இந்த படம் வெளியே வந்த பிறகு கடன், அது ஒரு பாடாத கடன் அடைஞ்சிரும். இப்போது நிறைய படங்கள் ஸ்டக்காக இருக்குல்ல, அந்த மாதிரி படங்களுக்கெல்லாம் ஒரு வழிகாட்டி இந்த படத்தினுடைய வெற்றி. இப்போ என்னன்னா, பல படங்கள் திருப்பு சொல்ற சார் என்கிட்ட சொன்னார், லிஸ்ட்டு கொடுங்க எனக்கு அப்படின்னாரு. நான் அப்புறம் ஒரு 4-5 படத்துல லிஸ்ட்டு சொன்னேன். அதில் சர்வசுந்தரன் ஒரு படம் இருக்குது, சந்தானம் அவர் நடித்த படம், சூப்பரான படம். நான் சொன்னேன் சார் அந்த படத்தை வெளிக்கொண்டு வந்துருங்க. அது பிறகு வந்து நரகாசுரன் ஒரு படம், கார்த்திக் நரேன், அதுவும் நல்ல படம். அப்படி வரிசையாக சொல்லியப்போ துருவ நட்சத்திரம் படம் வந்து எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க, அந்த படத்தை எப்படியாவது வெளில கொண்டு வந்துருங்க அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு நான் சொன்னேன். கண்டிப்பாக இதெல்லாம் லிஸ்ட் எடுத்து நம்ம வந்து டெஃபினட்டாக நாங்கள் ஒரு ஃபெடரேஷனாக இந்த படங்களை வெளில கொண்டு வந்துடுறோம். ஏன்னா இந்த படத்தினோட வெற்றி வந்து அவங்களுக்கு ஒரு 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 உந்துதலை கொடுத்துருக்கு. சார் டெஃபினட்டாக நம்ம வந்து இனிமேல் எந்த படம் ஸ்டக் ஆகக்கூடாது, படம் வந்து ஏதோ ஒரு வகையில் அந்த படத்துக்கு வந்து ஒரு ரெவன்யூ வந்துடும், ஒரு வெற்றி வந்துச்சுன்னா இன்னும் பெருசாக வரும், அப்போ அந்த படங்களை வெளியே கொண்டு வந்துடும்னு சொல்கிறதுக்கு எல்லாத்துக்குமே மதகஜராஜா ஒரு ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. அந்த வகையில் சுந்தர் சி சாருக்கும் அந்த ஹோல் டீமுக்கும் நம்ம வாழ்த்து சொல்லணும். அதை விட முக்கியமாக இப்போது நம்ம ஃபீல் பண்ணுறோம், ஐயோ மனோபால சார்லாம் மிஸ் பண்ணிட்டுமே, மணிவண்ணன் சாரை மிஸ் பண்ணிட்டுமேன்னு இருக்குது. அவர் 2 பேரும் என்ன நடிப்பு படத்தில், அதுவும் மனோபால சார் வந்து ஒரு 30 மினிட்ஸு அட்டகாசம். இப்போ நம்மளுக்கு தெரியுது, அது சுந்தர் சி சார் என்கிட்ட சொன்னார், அவர் வந்து மனோபால சார் அடிக்கடி ஃபோன் பண்ணி கேட்பாராம், எப்பப்பா படம் வருது, எப்பப்பா படம் வந்து, இந்த படம் வந்தால் என் ரேஞ்சே வேறு அப்படின்னு வந்து மனோபால சார் சொல்லிகிட்டே இருப்பாராம். ஏன்னா அவருக்கு நல்லா தெரியும், அது நடிக்கும் போதே அது வந்து இந்த படம் வந்து பெரிய லெவலில் ஹிட் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அவர் கேட்டே இருப்பாராம் சுந்தர் சி சார், சார் எப்போ சார் இந்த படம் வருது, எப்போ சார் வருது அப்படின்னு கேட்பாராம். ஆனால் கடைசியில் அவர் இருந்து பார்க்க முடியாமல் போயிடுச்சு. இப்போ இருந்து அவர் பார்த்துருந்தாருன்னா அவர் ஒரு பெரிய பூஸ்ட் கிடச்சிருக்கும் அவரோட கரியரில். அவரை நம்பி வந்து நான் ஸ்டாப்பாக ஒரு 30 நிமிஷம் அவர் வந்து காமெடி ரோலில் பண்ண முடியும். இந்த படத்தில் அவ்வளோ பெரிய வெற்றி வந்து அவருடைய ஒரு கான்ட்ரிபியூஷன் இருக்குது. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் சார், நிறையா தகவல் எங்களுக்காக பயன்படுத்தி நன்றி. தேங்க்யூ. ஹாப்பி பொங்கல். ஹாப்பி பொங்கல் விஷஸ் டு ஆல் ஆஃப் யூ. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.